Hi friends, welcome to my YouTube channel. நான் உங்கள் ராஜமுருகன். பொதுவாக எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட சிலபஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது மிக முக்கியம். அந்த வகையில் நான் நீட் எக்ஸாமோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனல் பதிவு பண்ணிட்டு வரேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 4வது யூனிட் 3வது யூனிட் பற்றி பார்க்கலாம். பொதுவாக 3வது யூனிட் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் மோஷன். இது என்சிஆர்டி புக்கில் இருக்கு, 11th இதில் தேர்ட் சாப்டர். அண்ட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் 3வது பார்த்தீங்கன்னா சாப்டர்ல ஏக்க விதிகள் அந்த ஒரு சாப்டர்ல இருக்கு. ஸோ பொதுவாக ஏக்க விதிகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூட்டன்ஸ் நல்லா இருக்கும் மோஸ்ட்லி. ஃபோர்ஸ் அண்ட் இனர்ஷியா, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் மோஷன், அதுக்கப்புறம் மொமெண்டம், நியூட்டன் செகண்ட் ஆஃப் மோஷன், இம்பல்சஸ், நியூட்டன் தேர்ட் ஆஃப் மோஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூட்டனின் விதிகள்னு சொல்லிட்டு தமிழில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 11th புக்கை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நியூட்டனின் விதிகள் இருக்கு. அதுக்கப்புறம் லா ஆஃப் கன்சர்வேஷன், லீனியர் மூமெண்டம் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன், equilibrium of concurrent forces, static and kinetic friction, laws of friction and rolling friction. அதாவது உராய்வு, friction means உராய்வு. அது சம்பந்தமா பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் அந்த நிலையான டிஃப்ரெண்ட் கேட்டகரியான ஃப்ரிக்ஷன் டைப்ஸுமே இங்கே இருக்குது சிலபஸில். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டைனமிக்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், அதாவது சீரான வட்டப்பாதையில் உள்ள இயக்கம், அது ரிலேட்டடான டைனாமிக்ஸ். அப்புறம் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன், வெஹிக்கிள் அண்ட் லெவல், சர்க்குலர் ரோட், வெஹிக்கிள் அண்ட் பேங்க் ரோட். அதாவது பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ரோட்ல வெஹிக்கிளோட இயக்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் ரோட்ல வெஹிக்கிளோட இயக்கம், அது மாதிரியான இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர், வேலை, ஆற்றல் மற்றும் திறன். அது பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்புல 4வது இதில் இருக்கு, 4வது சாப்டர் இருக்கு. நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அது போல சிபிஎஸ்லையுமே பார்த்தீங்கன்னா 4வது சாப்டர்ல அந்த இது இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு மெயினாக என்னென்ன சப்டாக்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் டன் பை அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அண்ட் ஏ வேரியபிள் ஃபோர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக இருக்கிற ஃபோர்ஸ் மூலயமா வேலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வேரியபிள் ஃபோர்ஸ் மூலயமா பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தமாக இருக்கு. அடுத்தபடியாக கைனடிக் அண்ட் பொட்டன்சியல் எனர்ஜிஸ், ஒர்க் எனர்ஜி, தியரம், பவர், நிலையான ஆற்றல், இயக்க ஆற்றல், அது மாதிரியான இதுலையுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டன்சியல் எனர்ஜி ஆஃப் ஸ்ப்ரிங், கன்சர்வேஷன் ஆஃப் த மெக்கானிக்கல் எலமெண்ட். ஒரு ஸ்ப்ரிங்ல பார்த்தீங்கன்னாக்கா பொட்டன்சியல் எனர்ஜி அந்த ரிலேட்டடான ஸ்டடிஸ்மே இருக்கு. கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ், மோஷன் இன் எ வெர்டிகல் சர்க்கிள், எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் பொசிஷன்ஸ் இன் 1 and 2 dimensions. இதான் பார்த்தீங்கன்னா நம்ம 4வதுல ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர்ல இருக்கிற டாபிக்ஸ். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் வேற ஒரு எஜுகேஷன் கண்டென்ட்டோட பார்ப்போம். நன்றி, வணக்கம்.